ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து சாப்டர் 11 டேட்டாபேஸ் கான்செப்ட். இந்த வீடியோ வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இருக்கிற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றத பற்றி ஓரளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம். பட் டேட்டாபேஸ் ரிலேட்டடாக நம்ம எந்த ஒரு வீடியோவுமே நான் இன்னும் போடலை. ஸோ அதுக்கான ஒரு பேசிக்கான வீடியோ தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல்ல இருந்து அதோட ரிலேட்டடாக கண்டினியூவேஷனாக இதுக்கப்புறம் வர எல்லாமே வந்து அதோட கண்டினியூவேஷனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ்னா என்ன, அதுக்கு அப்படின்னா என்ன, அது எதுக்காக நம்ம வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதனால நமக்கு என்னென்ன யூசஸ், கம்ப்யூட்டர்ல அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இந்த வீடியோலயுமே நான் அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். டேட்டாபேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேட்டானா என்ன, ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸை விட்டுருங்க. டேட்டானா என்ன, நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல மட்டும்தான் இதை பத்தி பேசிட்டு இருப்போம். டேட்டா டேட்டா அப்படின்னு சொல்லி டேட்டானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, ரா ஃபேக்ட்ஸ். தட் மீன்ஸ் இப்போ என்னோட ஏஜ் இல்லை, என்னோட ஹாபிஸ், என்னோட நேம்ல இருக்க லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் என்னோட ஏஜ், நான் என்ன படிக்கிறேன், இல்லை நான் ஜாப்ல இருக்கேன்னா, இல்லை நான் இப்போ யூடியூப்ல பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி என்ன பத்தியான டீட்டெயில்ஸ், ஸோ என்ன பத்தியான ஃபுல் டீட்டெயில்ஸ். இப்போ நான் அப்படின்னா என்னோட ஃபுல் டீட்டெயில்ஸை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டா அப்படின்னா என்னதுன்னா, இப்போ நான் இருக்கேன்னா இது என்னோட ஏஜ், இதோட என் ஃப்ரெண்ட் இருக்கேன்னா அவளோட ஏஜ், அதுக்கப்புறம் என்னோட மேம், அப்புறம் இல்லைன்னா என்னோட கோ ஸ்டாஃப், இந்த மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ், என்னோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி ரேண்டமா இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம், ரேண்டமா இருக்க நியூஸ் அப்படின்றத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இல்லை ஒரு கலெக்ஷன்ஸ், இப்போ நானா என்னை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், இல்லை என் ஃப்ரெண்டுனா என் ஃப்ரெண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், இல்லை நீங்கன்னா உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. டேட்டானா என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, தனித்தனியாக இருக்கும், ஒன்னோட ஒன்று கனெக்ஷன்லேயே இருக்காது, தனித்தனியா இருக்கும். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டா எல்லாமே ஃபார்ம் ஆகுறது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொடுத்துருப்பாங்க பாருங்க, எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு பின்கோட் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் நேம், ஒரு காலேஜ் ரோடு, இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ரேண்டமா கொடுத்துருக்காங்க. பட் இன்ஃபர்மேஷனா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அரேஞ்சா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸா இருக்கும். இவங்களா இந்த தெருவுல இருக்காங்க, இந்த தெருவுல இந்த வீட்டுல இருக்காங்க, இந்த வீட்டுல இவங்க இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு அரேஞ்சா ஒரு சீக்வன்ஸா நமக்கு கொடுக்கறதா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்செப்டுக்குள்ள வந்துட்டோம். டேட்டா பேஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் அப்படின்றது வந்து ஓகே, என்னோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு தான் தெரியும். ஓகே, உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மட்டும் தெரியும். உங்க கிளாஸ்ல ஒரு 60 பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. உங்க 60 பேரோட டீட்டெயில்ஸ்லயும் உங்களோட கிளாஸ் டீச்சரால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சிஸ்டத்துல வைக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, உங்க மொபைல்ல நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களா எல்லாரோட கான்டாக்ட்ஸ்லாம். ஏன் நீங்க எல்லாரோட கான்டாக்ட சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க? உங்களால எல்லாரோட நம்பரையுமே என்ன பண்ணிக்க முடியாதுன்னா ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட மொபைல்ல அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு, கான்டாக்ட்னு. ஸோ நீங்க அதுல போய் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நேமை போட்டு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அவங்களோட இமெயில் ஐடி உங்களுக்கு தெரியணும்னா அவங்க இமெயில் ஐடி தெரிஞ்சு அதை போட்டுக்கிறீங்க. இல்ல அவங்களோட ஃபோன் பண்ணும்போது அவங்களோட போட்டோ எனக்கு வரணும் அப்படின்னா அவங்களோட போட்டோ போட்டு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு கான்டாக்டை நீங்க கிரியேட் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லாத்தையுமே நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கீங்க. அதே மாதிரி தான் டேட்டா பேஸும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிளாஸுக்கு 60 பேரோட டீடைல்ஸுமே எனக்கு ஒரே ஷீட்ல வரணும் அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறது தான் பாத்தீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிபிஎம்எஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டிபிஎம்எஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒருத்தவங்களோட ஸ்டூடெண்டோட டீடைல்ஸ் நான் கிரியேட் பண்றேன். அவங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஃபைன் பண்றேன். இவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இதான் அப்படின்னு நான் டிஃபைன் பண்றேன். அடுத்து அவங்களோட அப்பா பேர் இது, அவங்க அம்மா பேர் இது, அவங்க வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க இந்த ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறாங்க, இவங்க இந்த டியூரேஷன் இயர்ல படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன்னா அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்றேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா அதுக்கப்புறம் நடுவில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னாலும் அதை சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் ஈஸியா என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எடுத்து நான் எப்பெல்லாம் எனக்கு தேவையோ அதை நான் பாத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா விஷயத்துக்குமே யூஸ் ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுல இருந்து 1 மார்க் கேட்கலாம். இந்த மாதிரி அப்ரிவேஷன் கொடுத்துட்டு இதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதை வந்து நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதுல என்ன கேட்கலாம்னா எக்ஸாம்பிள் ஆஃப் டிபிஎம்எஸ் கொடுத்துட்டு இந்த இது கூட இல்லாத சாஃப்ட்வேர் டிபிஎம்எஸ் ஓட சாஃப்ட்வேர் இல்லாம இருக்கிற ஒரு நாளத்தோட பேரை கொடுத்துட்டு இதுல இருக்க ஒரு நேமை கொடுத்து எது கரெக்டா இருந்து எது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ நீங்க இது ரெண்டும் உங்க புக்ல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. டிபிஎம்எஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. பட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சா போதுன்னா ஃபாக்ஸ் ப்ரோவும் டிபேஸும் அப்படி டிபேஸ்னா ஒன்றும் கிடையாது. டிபேஸ்னா டேட்டா பேஸ் தான், அதெல்லாம் நாங்கள் ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது ரெண்டும் தெரிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தை தவிர உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேற எது கேட்டாலுமே அது தப்பு, இதுதான் கரெக்ட் அப்படின்றத வந்து நீங்க சூஸ் பண்ணி டிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். புக்குக்குள்ள இருந்து கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் உங்களை கேட்கலாம். நீங்களும் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, அழகா டேபிள் காலம் போட்டுட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிங்க. இது வந்து பிளாக்ல இல்ல இது ப்ளூல, இப்போ வந்து சொல்லிட்டாங்க எல்லாமே ஒரே பெயின்ல எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க இப்படி இருக்கும் போது ஹைலைட் பண்ணி நீங்க காமிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன டேபிள்ல கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்டோர்ட் இன் டு டேபிள்ஸ். நீங்க கொடுக்குற எல்லா டேபிள்ஸுமே டேட்டாஸ்லயுமே எப்படி சேவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா டேபிள்ஸ்ல தான் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸா தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். இங்க எப்படி சேவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குறவங்களோட பேர் இந்த பாக்ஸ்ல, அடுத்த பாக்ஸ்ல உங்களோட ஏஜ், அடுத்த பாக்ஸ்ல டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி தான் ரோவா உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அததான் வந்து இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ரெடண்டன்சினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரே நேம்ல வந்து 2 பேர் இருப்பாங்க. ஓகே, ஒரே நேம்ல அதுவும் ஒரே அந்த ஸ்பெல்லிங்ஸ்லோட இருப்பாங்க, இல்லைன்னா ஒரே இனிஷியலோட இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிறத வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அவாய்ட் பண்ணா எப்படி அவாய்ட் பண்ணும்? அப்ப 2 பேர் இருந்துட்டாங்க கிளாஸ்ல, அது எப்படி ஒருத்தவங்களை வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் நம்பரை அது வந்து என்ன பண்ணுவோம்னா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ எல்லாரோட பேரும் ஒன்னா இருக்கலாம், அவங்களோட இனிஷியல் ஒன்னா இருக்கலாம், டேட் ஆஃப் பர்த் கூட ஒன்னா இருக்கலாம். பட் அவங்களுக்குன்னு கொடுக்குற ரெஜிஸ்டர் நம்பரோ ஐடி கார்டு நம்பரோ என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா சேமா இருக்காது. ஸோ அதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது இந்த ரெடண்டன்சி என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், +2ல வந்துதான் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ நீங்க இதுலயே என்ன பண்ணுங்கன்னா இதுதான் ஃபண்டமெண்டல். ஸோ நீங்க இதுலயே வந்து தெளிவா இருந்தாதான் உங்களால இதுக்கப்புறம் வரப்போற உங்களோட மேஜர் எதுவா எடுத்தாலும் ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சினா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸை வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி ஆட் ஏதாவது பண்ணணும்னா பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயத்த பண்றதுக்காக சொல்றதா என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டா கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் மல்டிபிள் யூசர் அண்ட் கன்கரண்ட் அக்சஸ். இதை வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும்தான் இப்போ நான் இதை கிரியேட் பண்றேன், இந்த டேட்டா பேஸை நான் கிரியேட் பண்றேன். ஸோ இதை நான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்குள்ள போகிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ப்ராசஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும். இப்ப யார் வேணாலும் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா உங்க லேப்ல இருக்க சிஸ்டத்தை ஓபன் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம், ஆன் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் டேட்டா பேஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அது தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா அவங்களால அந்த விஷயத்தை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறதோ இல்லை இன்சர்ட் பண்றதோ டெலீட் பண்றதோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம்லாம் சப்போர்ட் பண்ணா அவங்களுக்கு நம்மளோட விஷயம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் உங்களோட மொபைலே சொல்லலாம், நீங்க லாக் பண்ணி வச்சிருப்பீங்க, உங்க லாக் பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணுவோம் அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அந்த போனை ஓபன் பண்ண முடியும். அதே ஒரு கான்செப்ட் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொரி லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றத வந்து அடுத்த சாப்டர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ கிளாஸ்ல எல்லாரோட நேமையும் நான் என்ன பண்ணிட்டேன்னு பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா நடுவுல வந்து ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா ஜாயின் பண்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நான் என்ன கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த கிளாஸ் இவ்வளவுதான் சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணணும். ஓகே, அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணணும். இல்ல திடீர்னு ஒருத்தவங்க படிச்சுட்டே இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு, அதனால அவங்க இந்த ஸ்கூலை விட்டு போறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டெலீட் பண்ண போறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல நான் ஒரு மைண்ட்ல வந்து ஒருத்தவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் நான் வந்து செக் பண்ணாம நான் என்ன பண்ணிட்டேன்னா என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நான் செக் பண்ணும் போது அந்த ஒரு இடத்துல கரெக்ஷன்ஸ் வருது, அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அப்டேட் பண்றேன்.
ஓகே, இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கிறத தான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி. இதை பத்தி தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எல்லாராலையுமே வந்து டிபிஎம்எஸ், தட் மீன்ஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல வந்து ஒர்க் பண்ண முடியாது. அதோட ப்ராசஸும் அதோட பத்தி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்மளால டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஈஸியா வந்து யாராலையுமே வந்து அன்ஆத்தரைஸ் பர்சன், தட் மீன்ஸ் நம்மளோட டேட்டா வந்து யாருமே ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிபிஎம்எஸ் சப்போர்ட்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ். கண்டிப்பா இது ஒரு உண்மையான விஷயம். இப்போ நான் ஒரு டேபிள்ல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ கிளாஸ்ல நீங்க வந்து இப்போ +2ல இருக்கீங்க. ஓகே, இப்போ உங்க ஸ்கூல்ல +2 மட்டும்தான் இருக்கா? இல்ல. இப்போ உங்களோட கிளாஸ் ஸ்டாஃப் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, +2 டீடைல்ஸ்ல உங்களை பத்தி கொடுத்திருப்பாங்க. அப்புறம் ஹோல் மொத்த ஸ்கூலோட டீடைல்ஸ்லயுமே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட நேம் ஆட் ஆகும். இப்போ எங்கெங்க ஆட் ஆயிருக்கு உங்க நேம்? ஹோலா இருக்கிற இடத்துலயும் உங்க நேம் ஆட் ஆயிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா உங்க ஸ்கூல். இந்த இடத்துல சின்னதா இருக்குது உங்க கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ்க்குன்னு ஒரு டீடைல்ஸை கலெக்ட் பண்றாங்க. ஓகே, இது ஹோலா ஸ்கூல்ல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்றதை கவுண்ட் பண்ணும்போது இது ஆட் ஆகுமா ஆட் ஆகாது? ஆட் ஆகும். ஸோ இந்த டீடைல்ஸ்க்குள்ள இந்த டீடைல்ஸ் என்ன ஆகுதாங்கன்னு பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிபிஎம்எஸ் சப்போர்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் டிபிஎம்எஸ். இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிக்ரிகேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். இதோட ப்ரோக்ராம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராசஸ், அதுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு, அதுக்குன்னு ஒரு ஐடி, இந்த மாதிரிலாம் ப்ராசஸ்ல இருக்கிறதா வந்து ஸோ இது வந்து செக்யூரிட்டியா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் மினிமல் டேட்டா டியூப்ளிகேஷன் ஆர் டேட்டா ரெடன்சி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த மாதிரி 2 இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றதுக்காக நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். ஸோ அதுவுமே ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ரிட்ரீவல் ஆஃப் டேட்டா யூசிங் த query லாங்குவேஜ். நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி query லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணிருந்ததுனால நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ்ட் டெவலப்மெண்ட் டைம் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதை டெவலப் பண்றதுக்காக நம்ம நிறைய டைம் எல்லாம் ஒதுக்க வேண்டியது அவசியமே இருக்காது. ஏன்னா அதுலயே டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை போய் ஃபில்அப் பண்ண போறோம். அங்க நேம்னு கொடுத்தா நம்ம நேம்ன்ற இடத்த போய் நம்மளோட நேம் தான் கொடுக்க போறோம். அவ்வளவுதான். இதுக்காக நம்ம எந்த ஒரு கஷ்டமும் பட போறது. ஸோ ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கேட்கலாம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டேட்டா, அப்புறம் ப்ரொசீஜர் மெத்தட்ஸ், இல்ல டேட்டாபேஸ் அக்சஸ் லாங்குவேஜ். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 மேஜர் காம்போனன்ட்ஸ் இருக்கு. இந்த டயக்ராம்ன்றது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹார்ட்வேர்ஸ்னா நமக்கு தெரியும், நம்மளால தொட்டு உணர சிஸ்டத்துல எதெல்லாம் நம்மளால தொட முடியுதோ அது எல்லாமே ஹார்ட்வேர்ஸ். நம்மளால இருக்க டீடைல்ஸை மட்டும் நம்மளால எதையுமே தொட முடியாத விஷயம் எல்லாம். ஆனா எனக்கு எல்லா விஷயமும் கிடைக்குது, ஆனா என்னால எதையுமே தொட முடியல அப்படின்றதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஹார்ட்வேர்க்கும் சாஃப்ட்வேருக்கும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து டீப்பா படிக்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹார்ட்வேர்ஸ் நம்ம எதெல்லாம் தொட்டு பார்க்க முடியுதோ, ஹார்ட் டிஸ்க் தொட்டு பார்க்க முடியும். அதாவது பிசிக்கல் காம்போனண்டா நம்ம எதெல்லாம் பிசிக்கலா நம்மளோட உடம்பு மூலியமா எந்தெந்த பார்ட்ஸ் எல்லாம் தொட்டு பார்க்க முடியுதோ ஹார்ட்வேர் சொல்லுவோம். சாஃப்ட்வேர்னா நம்மளால அதுல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்க முடியும், ஆனா எதையுமே நம்மளால தொட்டு உணர முடியாது. அதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் சாஃப்ட்வேர். அப்படின்னா என்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கூகுள்ல இருந்து நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் கம்ப்யூட்டர் மூலியமா எடுத்துக்கிறோம். பட் அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மெயில் அனுப்புறோம், மெயில நம்ம வந்து பாக்குறோம். ஸோ அதுவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளால எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்க முடியுது. பட் அதனால நம்மளால எந்த ஒரு தொட்டும் உணர முடியாத விஷயம் எல்லாமே சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை பத்தி தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கோம். டேட்டான்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேண்டமா இருக்கும். இப்போ என் பேரு, உங்க ஊரு, அதுக்கப்புறம் உங்களோட வயசு, அதுக்கப்புறம் என்னோட ஹாபிஸ், இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கிறதுலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா டேட்டான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர்ஸ் ஆர் மெத்தட்ஸ். ப்ரொசீஜர் ஆர் மெத்தட்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும்னா ப்ரொசீஜர் படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நம்ம என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிறதும், அதோட பேக்கப் எடுத்துக்கிறதும், அதோட ப்ராசஸை வந்து கண்டினியூஷன் பண்றதும் எல்லாமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அதோட ப்ரொசீஜர்ஸ் படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் அக்சஸ் லாங்குவேஜ். நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான்
இன்சர்ட் பண்றது, அப்டேட் பண்றது, டெலீட் பண்றது, கிரியேட் பண்றது, அதுல போய் ஏதாவது மாடிஃபை பண்றது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே எதுல நடக்கும்னு பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் அக்சஸ் லாங்குவேஜ். இந்த 5 தான் என்னன்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் எக்ஸாம்பிள் ஆஃப் டிபிஎம்எஸ்னா என்னன்னு. இங்கேயும் அதை தான் திருப்பி உங்களுக்கு சொல்றாங்க, டிபேஸும் ஃபாக்ஸ் ப்ரோவும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர். நான் ஆல்ரெடி அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். டேபிள்ல வந்து ரோ அண்ட் காலமா இருக்கும். இதுதான் டேபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட எப்படிங்களா ரோஸ் அண்ட் காலம்ஸா இருக்கும். இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈச் ரோ இன் எ டேபிள் ரிப்ரசன்ட் எ ரெக்கார்ட். இது வந்து 1 மார்க்ல கேட்கலாம், நீங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஈச் ரோ வந்து டேபிள என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஈச் டேபிள் காலம் ரெப்ரசன்ட் எ ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே 1 மார்க்ல கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா a table is known as relation, a row is known as tuple, a column is known as attribute. இந்த லெசன்ல உங்களுக்கு இந்த 3மே வந்து கண்டினியூஷனா வர்றதுனால உங்களுக்கு இந்த நேம் சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொல்றாங்கன்னு பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீட்டெயிலா புரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாரு எக்ஸாம்பிள். இப்படிதான் உங்களோட டீடைல்ஸ் போய் டேட்டா பேஸ்ல சேவ் ஆகும். உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரோ, ரோல் நம்பரோ, அப்படி இல்லை உங்களோட ஐடி நம்பரோ அது இந்த ஸ்டூடெண்ட்ல சேவ் ஆகும். உங்களோட நேம், உங்களோட ஏஜ், நீங்க என்னென்ன கிளாஸ்ல இருக்கீங்க, உங்களோட செக்ஷன் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் போய் உங்களுக்கு டேட்டா பேஸ்ல சேவ் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற காலம்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ரோஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரோ அப்படின்னு எனக்கு இந்த 1103 இருக்கு. இந்த ரோ ஃபுல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டியூப்பல் அப்படி இல்லைன்னா ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஃபுல்லா இந்த டேபிள் ஃபுல்லா இருக்க ரோவா இருந்தாலும் காலமா இருந்தாலும் எந்த ஏஜா இருந்தாலும் செக்ஷனா இருந்தாலும் இது எல்லாத்தையும் சேர்த்தது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டேபிள் அப்படின்னா ரிலேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மாடல்ஸ். இந்த டேட்டா மாடல் வந்து பாத்தீங்கன்னா 5 டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் இருக்கு. டேட்டா மாடல்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, உங்களோட கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று எப்படி வந்து ரிலேட் ஆகுது, எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எப்படி அக்சஸ் ஆகுது, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தான் வந்து நம்ம டேட்டா மாடல்ல பார்க்க போறோம். நான் டேட்டானா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி. டேட்டானா என்ன, ரேண்டமா இருக்கிற டீட்டெயில்ஸ். ஓகே, அந்த டீட்டெயில்ஸ் எப்படி இப்போ என்னோட பேரு உங்களோட ஏஜ், ஓகே, இது ரெண்டும் எப்படி வந்து ரிலேட்டட் ஆகுது, இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இது எப்படியெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணா இது வந்து ஒரு ஃபார்மேஷனுக்கு வரும், இதெல்லாம் பத்தி படிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட 5 டேட்டா மாடல் இருக்கு. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹைரார்க்கியல் மாடல், ரிலேஷனல் மாடல், நெட்வொர்க் டேட்டாபேஸ் மாடல், என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான டேட்டா மாடல் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹைரார்க்கியல் மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னா இது வந்து 1 மார்க்ல கேட்கறாங்க. IBM, தட் மீன்ஸ் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த மாடலை. இந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இதனாலே உங்களுக்கு இந்த டயக்ராமேட்டிக்கல் தான் ஞாபகம் வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ ஷேப்ல இருக்கும். ஒரு ட்ரீ ஷேப்ன்றதை விட ஒரு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் வந்து ட்ரீன் வந்து மேட்ச். நாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து இது வந்து ட்ரீ மாடல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்குதுன்னு கூட நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ உங்க வீடே எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்க வயசுலயே ரொம்ப பெரியவங்களை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஓகே, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்றத கொண்டு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க அப்படின்னா தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் உங்க அண்ணன் இருந்தாங்கன்னா அண்ணன், இல்ல நீங்களே அண்ணன் அக்காவா இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க, அப்புறம் உங்களுக்கு தங்கச்சி தம்பி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஜென்ரேஷனா சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு ஸ்கூலை எடுத்துக்கிறாங்க எக்ஸாம்பிளா. ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸும் இருக்கு, ரிசோர்ஸும் இருக்கு. ஓகே, கோர்ஸ்னா என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தியரியா படிக்கிறவங்களும் இருக்காங்க, லேப்ல இருந்து படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹைரார்க்கிக்கல் மாடல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் மாடல். இதை வந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க, ப்ரப்போஸ் மீன்ஸ் யார் ஃபர்ஸ்ட் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எப்படி டெவலப் பண்ணலான்றது அப்ரோச் பண்ணாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா EF கோட் இன் 1970. இதை வந்து பாத்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன படிக்கோங்கன்னா இதை கண்டிப்பா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 1 மார்க்ல கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷனல் மாடல் இதுலயே நமக்கு தெரிஞ்சிச்சு ரிலேஷனல் மாடல் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு ரிலேஷனலா இருக்கும். ஓகே, இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் இப்போ வந்து இது 9th கிளாஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து 10th கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 9th கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கு.
இந்த 10th கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா 1 2 3 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன்னா ரிலேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ 9th கிளாஸ்க்கு வர இங்கிலீஷ் மிஸ்ஸும் 10th கிளாஸ்க்கு வர இங்கிலீஷ் மிஸ்ஸும் ஒரே மிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு 10th வந்து எடுக்கிறாங்க, அவங்களுக்கு 9th போய் எடுக்கிறாங்க, உங்களுக்கு +2க்கும் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த 3 இடத்துக்குமே அவங்க போய் ஒரே ஆளே எடுக்கிறாங்க. ஸோ ஒரே ஆள் எடுக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 பேரோட டெஸ்ட் பேப்பருமே அவங்களே கரெக்ஷன் பண்றாங்க. 3 பேப்பர் டெஸ்ட் மார்க்கையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே டெஸ்ட் பேப்பரை மார்க்கை என்ட்ரி பண்றாங்க. ஸோ இந்த 3 பேரோட டீடைல்ஸுமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே பேப்பர்ல நடக்குது. ஸோ என்ன ஆகுது, இது தனித்தனி கிளாஸ், ஆனால் இது எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ல வந்து இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மாடல். இந்த நெட்வொர்க் மாடல் பார்த்தீங்கன்னா இது எதோட எக்ஸ்டெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைரார்கிக்கல் டேட்டா மாடலோட எக்ஸ்டெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மாடல். இதுவுமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாக இருக்கும்னா அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன்ல, இந்த மாதிரி வயசுல பெரியவங்க, இப்ப அப்பா அம்மாக்கு முன்னாடி யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா தாத்தா பாட்டி. அந்த தாத்தா பாட்டிக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களோட அப்பாவும் இருப்பாங்க, அவங்க சித்தப்பாவும், இப்போ உங்களோட சித்தப்பாவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்னன்னா ஃபேமிலி ரிலேஷனோட இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மாடல். இப்போ உங்க ஃபேமிலியை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்னன்னா ஹைரார்கிக்கல் மாடல். ஹைரார்கிக்கல் மாடலை எக்ஸ்டெண்ட் பண்ணா நமக்கு என்ன மாடல் கிடைக்கும், நெட்வொர்க் டேட்டாபேஸ் டேட்டா மாடல். இது வந்து 1 மார்க்ல கேட்கலாம். இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணா உங்களுக்கு என்ன மாடல் கிடைக்கும் அப்படின்றத உங்களுக்கு 1 மார்க்ல கேட்கலாம். ஸோ அதுக்கு தான் இது. இப்போ உங்க வீட்டுல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்காங்கன்னா நீங்க உங்க அப்பாவும் இருப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு பெரியப்பாவும் இருப்பாங்க, உங்க சித்தப்பாவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பேருக்கும் யார் அப்பா அம்மா, உங்களோட தாத்தா பாட்டி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள இருந்து ஆரம்பிச்சு ஒரு 3 பேர் வரீங்க, அப்போ அவங்களோட சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்த அவங்களோட சில்ட்ரன்ஸ், இந்த மாதிரி வந்து ரிலேஷன் போய்கிட்டே இருக்கிறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து என்னெல்லாம் இருக்குன்னா லைப்ரரி இருக்கு, ஆஃபீஸ் இருக்கு, ஸ்டாஃப் ரூம் இருக்கு. இது எல்லாரையுமே யார் அக்சஸ் பண்ணிக்கலாம், ஸ்டூடெண்ட்ன்றவங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ உங்க பெரியப்பாவா இருக்கட்டும், உங்க சித்தப்பாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரையுமே உங்களோட ரிலேஷன்றதை பேஸ் பண்ணி நீங்க எல்லாரும் கூப்பிடுறீங்க. ரிலேஷன், இவங்க எங்களோட ரிலேஷன், அவங்க எங்களோட ரிலேஷன் தான் நீங்க சொல்றீங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே உங்களால என்ன பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா கூப்பிட முடியுது, உங்களால ரிலேஷனா நினைக்க முடியுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஆர் மாடல். இந்த இஆர் மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இது யார் டெவலப் பண்ணதுன்னா சென் 1976 வந்து சென் அப்படின்றவர் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப், எலிப்ஸ் ஷேப் அண்ட் டைமண்ட் ஷேப், இது எல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருக்காங்க. வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்குதுன்னா அங்க வந்து பல்லுக்கு தனியா செக் பண்றவங்க இருப்பாங்க, கண்ணுக்கு தனியா செக் பண்றவங்க இருப்பாங்க, காதுக்கு தனியா செக் பண்றவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த அளவுக்கு அவங்களுக்கு பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அதை தான் இப்போ என்ன டாக்டர்ஸ் வேணா இருக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு ஐடி, அவங்களுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். ஓகே, அவங்களுக்கும் பேஷண்ட் இருக்கும், அவங்க பேஷண்ட்டுக்கு ஒரு ஐடி நேம், இது எல்லாம் சேர்த்ததுதான் ஒரு ஹாஸ்பிட்டல். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இஆர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்னு இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல் தனித்தனியா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நிறைய என்ன இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இஆர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க காலேஜுக்கு போயிட்டீங்கன்னா காலேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் நமக்கு இஆர் மாடல் நம்ம எதை சொல்லுவோம், காலேஜ் தான் சொல்லுவோம். இங்க டயக்னோசிஸ் சொல்றாங்க, அங்க ஹாஸ்பிட்டல் கூட நீங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மாடல். ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஷேப் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ஷேப் இருக்கு, சர்க்கிள்லயும் ஷேப் இருக்கு, ரெக்டாங்கிள்லயும் ஷேப் இருக்கு, ட்ரையாங்கிள்லயும் ஷேப் இருக்கு. ஸோ இந்த ஷேப் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லணும், இப்போ கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 9th ஸ்லோ லேர்னர்ஸ் இருப்பாங்க, பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 10th இருப்பாங்க, 11th இருப்பாங்க, 12th இருப்பாங்க, எல்லா கிளாஸ்லயுமே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ சர்க்கிள்னு எடுத்துட்டீங்கன்னா அதோட ரேட் நம்ம அதுல இருந்து என்ன ஷேப்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கும் பாத்தீங்கன்னா ரேடியஸை கண்டுபிடிக்க முடியும். ரெக்டாங்கிள் அந்த ஷேப்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா லென்த் அண்ட் பிரெத்தை கண்டுபிடிக்கலாம். ட்ரையாங்கிள்னா அதோட பேஸ் அண்ட் ஹைட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா எடுத்தாலும் அதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியுதுன்றத பாக்குறதா வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் யூசர்ஸ்.
இதை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க, அவங்க யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு என்னென்ன யூசஸ் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். டேட்டாபேஸ் கான்செப்ட் ஆல்ரெடி பார்ட் 1 வந்து வீடியோ பார்த்திருக்கோம் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். ஸோ பார்ட் 2ல வந்து நான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் ஓட யூசஸ்னா என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டிபிஎம்எஸ் டிபிஎம்எஸ்னா என்ன, அப்புறம் ரிலேஷனல் அல்ஜிப்ரானா என்ன. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்ல போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் என்னோட சேனல் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கு. இது ஏன் இப்படி வந்துச்சு, அது ஏன் இப்படி வந்துச்சு, நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ நிறைய டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ் யூசஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இவங்களோட ஒர்க் வந்து டிபிஎம்எஸ்ல என்ன, டிபிஎம்எஸ் பத்தி நிறைய விஷயம் வந்து பார்ட் 1 வீடியோல பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ பார்ட் 2ல வந்து அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல என்னெல்லாம் வீடியோ போட்டிருக்கணும் எல்லாத்தையுமே லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு. டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கீழே கேளுங்க. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோட ஒர்க் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் டிபிஏ, அவங்க வந்து டிபிஏ அப்படின்னு கூட சொல்வாங்க. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஸ் த ஒன் ஹூ மேனேஜஸ் த கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். யாரு வந்து ஒருத்தவங்க வந்து ஃபுல்லா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையே கண்ட்ரோல் பண்றாங்களோ, மேனேஜ் பண்றாங்களோ, அவங்களதான் வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லுவோம். சரி, கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க என்னென்னதான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டேக்ஸ் கேர் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் டிபிஎம்எஸ். அவங்களுக்கான செக்யூரிட்டி கொடுக்கறது, மேனேஜிங் த லைசன்ஸ் கீஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்றது, யூசரோட அக்கௌண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்றது, அக்சஸ் பண்றது, இந்த மாதிரியான பர்பஸ்க்காக இருக்கிறவங்கள தான் வந்து நம்ம டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் டிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிருப்பீங்க, இமெயில் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல கொடுத்துருப்பாங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் என்ன, இந்த மாதிரி கொடுத்துட்டு பக்கத்துல பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சோ இந்த மாதிரியா டிசைட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி டிபிஎம்எஸ்க்கு டிசைட் பண்ணிருப்பாங்கல்ல, டிசைன் பண்ணவங்க தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். அதுக்கான கோடிங் எழுதுறது, அதுக்கான டிசைனிங் ஒர்க் பண்றது. சோ இப்ப டிசைன் பண்றது அப்படின்னா ஒரு பாக்ஸை வச்சு டிசைன் பண்றது அப்படின்றது அர்த்தம் கிடையாது. சோ டிசைன் பண்ணும், அதுக்கான டூல்ஸ் இருக்கு, அதுக்கான கோடிங்ஸ் எழுதணும். சோ இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்றவங்களை வந்து நம்ம அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் or software developers ன்னு சொல்லுவோம். This user group is involved in developing and designing the part of DBMS. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேல போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் யூசரோட ஒர்க் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல் மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் வெப் ஆர் மொபைல் ஸ்டோர் யூசர் டேட்டா. இவங்களோட ஒர்க் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க என்ன அப்ளிகேஷன் மாடர்ன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, வெப்பா இருந்தாலும் சரி, மொபைலா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டோர் டேட்டாவை ஸ்டோர் பண்றீங்க, அதுக்காக என்ன யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. சோ அப்படி பண்ணும்போது அந்த ஒர்க் எல்லாம் கடைசியா வந்து யார் செக் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எண்ட் யூசர் தான். நீங்க ஸ்டோர் பண்ற டேட்டா யார் ஸ்டோர் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்ட் யூசர் தான். Applications are programmed in such a way that they collect user data and store the data on DBMS systems running on their server. ரன்னிங் ஆயிட்டு இருக்கும். சோ நீங்க கொடுக்கற டேட்டாஸை வந்து நீங்க கொடுக்குறீங்க. சோ அந்த இடத்துல போய் எப்படி ஸ்டோர் ஆகுது, ஸ்டோர் பண்றது யாரு, அவங்க தான் வந்து எண்ட் யூசர் அப்படின்னு சொல்லுவோம். எண்ட் யூசர் ஆர் த ஒன் who store, retrieve, update and delete data. இவங்க இதெல்லாம் பண்றவங்க யாரோ அவங்க தான் எண்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் டிசைனர்ஸ். டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா are responsible for identifying the data to be stored in the database, for choosing appropriate structures to represent and store the data. அதுக்கான கரெக்டான பிளேஸ் ஆன ரெப்ரசென்ட் பண்றது, அதுக்கான ஸ்டோர் டேட்டாஸ் கரெக்டான வேல எடுத்துட்டு போய் ஸ்டோர் பண்றது டேட்டாபேஸ், இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றவங்க தான் டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் நம்பர் சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க ஒரு பாக்ஸ்ல. அதுல வந்து அவங்க ப்ரோக்ராம் எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் தான் அதுல வந்து ஒர்க் ஆகும்னு கொடுத்திருப்பாங்க. நம்ம போயிட்டு கேரக்டர் நம்ம பேரை கொடுத்தீங்கன்னா அதுல ஒர்க் ஆகுமா, காமிங்க. சோ கரெக்டான அப்ரோப்ரியேட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல போய் நம்ம ஸ்டோர் பண்ணணும். சோ அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறவங்க தான் டேட்டாபேஸ் டிசைனர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா difference between DBMS and RDBMS. DBMS அப்படின்னா database management system, RDBMS relational database management system. இவங்களோட டேட்டா ஸ்டோரேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா navigational model. That means data by linked records. டேட்டாஸ் எப்படி வந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய linked records தான் டேட்டாஸ் இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா DBMS வருது.
RDBMS வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா டேட்டா இன் டேபிள்ஸ் அஸ் ரோ அண்ட் காலம். அப்ப இதுல மட்டும் தான் ரோ அண்ட் காலம் இருக்குமா? அப்ப DBMS எல்லாம் வேற எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிதான் டேட்டாஸும் ரோ அண்ட் காலமா தான் ஸ்டோர் ஆகும். பட் அது எல்லாமே லிங்க்டு ரெக்கார்ட்ஸா வந்து ஸ்டோர் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா DBMS. RDBMS வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற டேட்டா எல்லாமே டேபிள்ஸ்ல டைரக்டா போய் ஸ்டோர் ஆகுது, அஸ் ரோ அண்ட் காலமா போயிட்டு ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ரிடன்டன்சி. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிபிட்டா இருக்கும் DBMSல. RDBMSல வந்து நாட் பிரசன்டா இருக்கும். எக்ஸிபிட்டா இருக்கிறதுனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. டேட்டா ரிடன்டன்சினா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 நேம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை ரிப்பீட்டடா அந்த அக்கௌண்ட்ல நீங்க எத்தனை தடவை வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா DBMSல நடக்கிறது. RDBMSல அந்த வேலைக்கே இடம் இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நடக்காது, நாட் பிரசன்ட். நார்மலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி வந்து எத்தனை தடவை வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணா ஒரே அக்கௌண்ட்ல எத்தனை தடவை வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னல. சோ அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றதுதான் நார்மலைசேஷன். அது வந்து பாத்தீங்கன்னா DBMSல நடக்காது. ஏன்னா முன்னாடி பாயிண்ட்ல நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன். அப்போ அடுத்த பாயிண்ட்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அது எப்படி பண்ணும், அதனால நாட் பெர்ஃபார்ம்ட், அது எதுவுமே இந்த இடத்துல ஒர்க் ஆகாது. பட் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, RDBMS யூசஸ் நார்மலைசேஷன் டு ரெடியூஸ் ரிடன்டன்சி. இந்த இடத்துல ஒர்க் ஆகும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் மேல வந்து எந்த ஒரு விஷயமும் அந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லிட்டேன். சோ நடக்காம இருக்கணும்னா அந்த இடத்துல பெர்ஃபார்ம் ஆகணும்ல. சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா RDBMS யூசஸ் நார்மலைசேஷன் யூஸ் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ரிப்பீட்டடா நடக்கிற விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா DBMS நிறைய டைம் எடுத்துக்கும். பட் வந்து கம்பேர் பண்ணும்போது DBMS கம்பேர் பண்ணும்போது RDBMS வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீஸ் அண்ட் இண்டெக்ஸஸ். இது வந்து பாத்தீங்கன்னா டஸ் நாட் யூஸ் வந்து DBMSல வந்து இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய கீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் டு எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால கீஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் வந்து இதுல வந்து இன்எஃபிஷியன்ட்டா இருக்கும். எரர் வந்து எப்பயாவது நடக்கும், இன்செக்யூரா எப்பயாவது இருக்கும். பட் RDBMSல அதுக்கான பேஜ்கே இடம் இல்ல, எஃபிஷியன்ட்டா தான் இருக்கும், அது செக்யூரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் டேட்டாபேஸ் வந்து இந்த இடத்துல நாட் சப்போர்ட்டட். ஏன்னா வந்து நிறைய டேட்டாபேஸை வந்து லிங்க் பண்ணாது, நிறைய டேட்டாபேஸை வந்து ஒரே இடத்துல லிங்க் பண்ணிட்டு இருக்காது. சோ இது வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா DBase, Foxpo. இதோட எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா SQL Server, Oracle, MySQL, MariaDB, SQLite. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா database normalization was first proposed by Dr. Edgar F. Code was as an integral part of RDBMS in order to reduce data redundancy and improve data integrity. These rules are known as EF code rules. இது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா நார்மலைசேஷனா நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். நிறைய ரிப்பீட்டடா ஒரு விஷயம் வந்து திருப்பி டேபிள்ல கொடுத்துட்டே வந்தாங்கன்னா அது ஃபுல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஒன் டைம் மட்டும் தான் அது வந்து ஷோ பண்ணும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் நார்மலைசேஷனோட பெரிய பர்பஸ். சோ இது எதுக்காக வந்து நம்ம டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் யூஸ் பண்றோம், டேட்டா ரெடண்டன்சி கம்மி பண்றதுக்கு. டேட்டா ரெடண்டன்சி எத்தனை தடவை வேணாலும் நீங்க கொடுத்தாலும் எத்தனை தடவை வேணாலும் சேவ் ஆயிட்டே இருக்கும். அதை கம்மி பண்றதுக்கு வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலைசேஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு டேட்டாபேஸ் நார்மலைசேஷன் என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். 1-to-1 ரிலேஷன்ஷிப், 1-to-many ரிலேஷன்ஷிப், many-to-one ரிலேஷன்ஷிப், many-to-many ரிலேஷன். இந்த DBMSல இது எப்படி எல்லாம் வந்து பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1-to-1 ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரே பேர்ல ஒரு கிளாஸ்ல எத்தனை பர்சன் வேணாலும் இருக்கலாம். பட் அவங்களுக்கான அட்மிஷன் நம்பர் ஒண்ணுதான் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கான எக்ஸாம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாதான் இருக்க முடியும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1-to-1 ரிலேஷன்ஷிப். ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் நம்பர் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு அட்மிஷன் நம்பர் மட்டும் தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1-to-many ரிலேஷன்ஷிப் அப்படி இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்க தனியா இருப்பாங்க, அதே மாதிரி பயாலஜி படிக்கிறவங்க தனியா இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ் எல்லாருக்குமே தமிழ் கிளாஸ் ஒன்னாதான் அமையும், லாங்குவேஜ் கிளாஸ் ஒன்னாதான் இருக்கும், மேக்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸ் கிளாஸ் ஒன்னாதான் இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு பர்சனை எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா படிக்கலாம். 1-to-many. ஓகே, நெக்ஸ்ட் many-to-one. many-to-oneல வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ உங்களோட ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷுக்குன்னு ஒரு 4 ஸ்டாஃப் இருக்காங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மேஜர் என்னவா இருக்கும், இங்கிலீஷ் எடுக்கிறதா தான் இருக்கும். ஆனா அவங்க கிளாஸ் வேணா தனித்தனியா போகலாம், பட் அவங்களோட மேஜர் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷா தான் இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா many-to-one. நிறைய பேர் ஸ்டாஃப் இருந்தாலும் அவங்களோட சப்ஜெக்ட் என்னவா தான் இருக்கு, இங்கிலீஷா தான் இருக்கு. சோ கம்ப்யூட்டர்னா நிறைய ஸ்டாஃப் இருப்பாங்க, அப்படி அவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எடுக்கிறது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா many-to-one ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா many-to-many ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கடைக்கு வந்து போறீங்க, நீங்க கடைக்கு போறீங்க அப்படின்னா ஒரு பொருள் தான் ஒருத்தவங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல நம்ம வாங்க
முடியாது. ஒரு ஆளுக்கு 10 தேவைகள் இருக்கும், 10 பொருட்கள் வாங்க வேண்டியதா இருக்கும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி ஒரு கடைக்கு நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. உங்களோட எத்தனை பேர் வேணாலும் எத்தனை இடத்துல இருந்து வேணாலும் வந்து கடையில வந்து வாங்கலாம். சோ இந்த மாதிரி மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப் அண்ட் கஸ்டமர் சொல்லிக்கலாம். நீங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். இங்க புக்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் சொல்லிருக்காங்க. ஒரு புக்கு ஒரே ஒரு ஆள் தான் எடுத்து படிக்க முடியுமா? கிடையாது. அந்த லைப்ரரியில இருந்துச்சுன்னா எத்தனை பேர் வேணாலும் அதை என்ன பண்ணலாம், போய் படிக்கலாம். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப். நிறைய பேர் சொன்னீங்க நான் ரொம்ப ஃபாஸ்டா போறேன், நான் ஃபாஸ்டா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. நிறைய ஃபாஸ்டா போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா நடத்திருப்பேன். அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து தெரியாதா, டக்கு டக்குன்னு மறந்துடுவீங்களா, உங்களுக்கு வந்து லெசன் எடுக்க தெரியாதா, ஏன் ரொம்ப நிறுத்தி எடுக்கிறீங்க, ஏன் பொறுமையா எடுக்கிறீங்க, ஏன் ரொம்ப ஸ்லோவா பேசுறீங்க, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு வந்துட்டேன். சோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க இந்த ஜென்ரேஷன்ல. சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறணும் அப்படின்றதுனால தான் நான் ஃபாஸ்டா எடுக்கிறேன். மத்தபடி எந்த ஒரு விஷயமுக்காகவும் நான் ஃபாஸ்டா எடுக்கல. சோ ஸ்லோ பண்ணிக்கிறேன். The relational model was invented by Edgar Frank Code. இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இவர் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. as a general model of data and sequentially promoted by Chris Tate and Hugh Draven among others அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தியான குட்டி இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரிலேஷனல் அல்ஜிப்ரா இன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அல்ஜிப்ரா அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே மேக்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். எனக்கும் மேக்ஸ் தான் ஞாபகம் வருது. சோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுலயும் கேட்டிருந்தீங்க நீங்க மேக்ஸ் வேற எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் மேக்ஸ் எடுத்துதான் ஆகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா என்னோட அலைட் பேப்பர் வந்து மேக்ஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸோட அலைட் பேப்பர் எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நான் மேக்ஸும் எடுப்பேன், எனக்கு மேக்ஸும் எடுக்க தெரியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ரா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் யார் கிரியேட் பண்ணாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். எட்கர் எஃப் கோட் அப்படின்ற ஒரு IBM அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்ல தான் வந்து இவர் வந்து இதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாரு. இட் வாஸ் யூஸ்ட் ஃபார் மாடலிங் த டேட்டா ஸ்டோர்ட் இன் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் டிஃபைனிங் queries on it. இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடலிங் த டேட்டா, ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்றதுக்கான மாடல் ரெடி பண்றதுக்காகவும் அதுக்கான queries வந்து டிஃபைன் பண்றதுக்காகவும் வந்ததுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் ரிலேஷனல் அல்ஜிப்ரா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷனல் கொரி அப்படின்னு கேள்விப்பட்டது நமக்கு என்ன ஞாபகம் வரும் பாத்தீங்கன்னா கொரி லாங்குவேஜ் யூஸ் டு கொரி த டேட்டாபேஸ் டேபிள்ஸ் யூசிங் SQL யூஸ் பண்ணி நம்ம நிறைய கொரிஸ் எழுதிருப்போம். டெலீட் பண்றதுக்கு, அப்டேட் பண்றதுக்கு, ஜாயின் பண்றதுக்கு, இந்த மாதிரி தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய கொரிஸ் வந்து நம்ம எழுதிருப்போம். ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆபரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் ரிகர்சிவ்லி ஆன் a relation to yield an input. The output of this operation in new relation which might be formed one or more இன்புட் ரிலேஷன். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் இருக்குன்னா அந்த 2 டேபிள்ல இருந்து எனக்கு தேவையான ஒரே இன்ஃபர்மேஷன் நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா மொத்தமா எடுத்துக்கிறேன். அதுக்கான கிரியேட் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா நியூ ரிலேஷனை கிரியேட் பண்ணி எனக்கு தேவையான அவுட்புட்டை நான் எடுத்துக்கிறேன். சோ அதான் மேல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷனல் அல்ஜிப்ரா இஸ் டிவைடட் இன்டு வேரியஸ் குரூப்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரூப்ஸா டிவைட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இனரி ரிலேஷனல் ஆபரேஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் அண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்திருக்காங்க. அதோட சிம்பிளோட கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செட் தியரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்திருக்காங்க. யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், அப்புறம் கேஸ்டியன், ப்ராடக்ட். இது வந்து 4 கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செலக்ட் வந்து பார்க்கலாம். செலக்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஃபார்மோட சிக்மா கீழே C அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதோட கண்டிஷன் தான் C கொடுத்திருக்காங்க. R அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டேபிள் ஆர் ரிலேஷன் with a relation or and a condition C on a attribute of or அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் நல்லாவே புரியும். ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் கொடுத்துட்டு அது கீழே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, கொரி எழுதிருக்காங்க. சிக்மா Cன்றது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. கோர்ஸ்ல இருக்க பிக் டேட்டாவே எனக்கு தனியா எடுத்து கொடுக்கணும், அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே தனியா வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்க ஒரு ஆடிட்டோரியத்துல எல்லாருமே உட்காந்துருக்கீங்கன்னா A1 குரூப் மட்டும் எழுந்து வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா A1ன்றத தனியா பிரிச்சு சொல்றோம். A1 கிளாஸ்ல இருக்கிறவங்களும் தனியா எழுந்து வாங்க. சோ அதை பிரிச்சு சொல்றேன். இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா கோர்ஸ் வச்சு சொல்லிருக்காங்க. பிக் டேட்டா அப்படின்ற கோர்ஸ் படிக்கிறவங்களா தனியா வரணும், அவங்களோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தனியா வேணும் அப்படின்றதுக்காக டேபிள் கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான டேபிள் இருக்கிறது ரெக்டிஃபை ஆகி நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூ டேபிள் ஃபார்ம் ஆகுது. சோ இதான் நியூ ரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சிம்பிள் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் சீனா கண்டிஷன்ஸ் தான். இதுல வந்து ஸ்டூடெண்ட் எனக்கு சீல கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் படிக்கிறாங்களோ அந்த கோர்ஸ்ல இருக்கவங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ரிடன்டன்சி இல்லாம நார்மலைசேஷன் நடக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க பிக் டேட்டான்னு 2 தடவை கொடுத்துருக்காங்க. சோ நார்மலைசேஷனா நான் என்ன சொன்னேன், 2 தடவை இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒரே தடவை தான் ஷோ பண்ணும். ஆனா டேட்டா ரிடன்டன்சி என்ன பண்ணும், எத்தனை தடவை கொடுத்தாலும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். சோ அதுதான் வந்து டேட்டா ரிடன்டன்சி.
நார்மலைசேஷனா இது 2 தடவை கொடுத்துருக்குல, சோ இந்த 2 தடவை இருக்கிறத எடுத்துட்டு நமக்கு பிக் டேட்டாவை என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் கொடுத்துருக்கு. இங்க கீழே பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் ரோ இஸ் ரிமூவ் இன் திஸ் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டூப்ளிகேட் ரோ தட் மீன்ஸ் பிக் டேட்டான்றது இன்னொரு தடவை இருக்கு, அதை நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு ரிசல்ட்ல கொடுத்துருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் அண்ட் ப்ரொஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை வேணாலும் நம்மளால எக்ஸாம்பிள் 2 இன்னொன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் நம்பரும் அவங்களோட கோர்ஸும் அந்த மாதிரி தனியா எடுத்து கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இன்னொன்னு நான் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்படியும் கூட நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்க முடியும். சோ நம்மளோட டேட்டா ரிலவன்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் நார்மலைசேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து பிக் டேட்டான்றது 2 தடவை வந்திருக்கு, ஆனா ஏன் வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டூடெண்ட் நம்பர்ன்றது இன்னொரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. சோ அதனாலதான் ஸ்டூடெண்ட் நம்பர் வேணும்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் கோர்ஸோட இன்ஃபர்மேஷனும் வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி 2 பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதுக்கும் அதுக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனியன் பார்க்க போறோம். யூனியன் அப்படின்றது மேக்ஸ்ல நம்ம நல்லா படிச்சிருப்போம். 2 டேபிள் இருக்கிறதையும் 2த்தையும் சேர்த்து நம்ம எழுதுறதா வந்து பாத்தீங்கன்னா யூனியன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 டேபிள் கொடுத்துருக்காங்க, டேபிள் ஏ டேபிள் பி. இவங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க, யூனியன் பண்ணி ஒன்னா கொடுக்க சொல்லிருக்காங்க. இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 பேர் இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணும். கண்ணன் இந்த இடத்துல 2 இருக்கு, சோ ஒரு தடவை தான் டிஸ்பிளே ஆயிருக்கு. இந்த இடத்துல லெனின் ரெண்டு டேபிள் இருக்கு, சோ 2க்கு வந்து ஒரு தடவை தான் டிஸ்பிளே ஆகி வருது. சோ இந்த மாதிரி ரெலவன்சி இருந்தாலுமே நமக்கு நார்மலைசேஷன் ஆகி வரும்போது ஒரு தடவை தான் டிஸ்பிளே ஆகி வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செட் டிஃபரன்ஸ் அப்படின்றது போது நமக்கு தெரியும். அந்த டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 நேம் இருக்கு. இந்த டேபிள் நீங்க முன்னாடி வந்து வச்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து கேமரா ஸ்டாண்ட் இல்ல, அதனால என்னால புக்ல வச்சு நடத்த முடியல. அதனாலதான் வந்து நான் நெட்லயே சரி ரொம்ப நாள் கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு நெட்லயே நடத்துறேன். டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்க இருக்க டேபிள் கண்ணன் லெனின் இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் லெனின் கௌரி சங்கரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஏல இருக்கிற டிஃபரன்ஸ் ஆகி இப்ப இதுலயும் கண்ணன் இருக்கு, அதுலயும் கண்ணனுக்கு கேன்சல் ஆயிடுச்சு, இதுலயும் லெனின் இருக்கு, அதுலயும் லெனின் இருக்கு, கேன்சல் ஆயிடுச்சு. பட் ஏல வேற என்னதான் இருக்கு, பத்மஜா அப்படின்ற ஒரு பேர் மட்டும்தான் இருக்கு. சோ அது மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகி வரும். சோ வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா பத்மஜா அப்படின்ற மட்டும் டிஸ்பிளே ஆகி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் அப்படின்றது தெரியும். 2த்துல எது காமனா இருக்கோ அதை நம்ம எடுத்து எழுதுவோம். சோ கண்ணன் லெனின் அப்படின்றது காமனா இருக்கு, சோ அதை எடுத்து எழுதிட்டோம். இது மேல இருக்கிற நான் அந்த சப்டாபிக்லாம் சொல்லலை, ஏன்னா வந்து இப்ப நான் சொல்றதுதான் வந்து அவங்க போத் இன் ஏ அண்ட் பி அப்படியே வந்து யூனியன் கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் நான் என்ன உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத மட்டும் நான் கரெக்டா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆர் கார்டீசியன் ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமும் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் ஏல வந்து 1 2 3 கொடுத்துருக்காங்க, டேபிள் பில வந்து SRன்னு கொடுத்துருக்காங்க. டேபிள் ஏ இன்ட்டு டேபிள் பி. ஓகேவா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, இந்த சைட்ல 2 தான் கொடுத்துருக்காங்க. நான் 2த்தையும் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் வந்து இங்க இருந்து அதுக்கான விஷயம். 1 இன்ட்டு எஸ் அப்படின்றதும் 1 இன்ட்டு ஆர், நெக்ஸ்ட் எஸ் இன்ட்டு ஆர், 2 இன்ட்டு ஆர் 2 இன்ட்டு எஸ், 3 இன்ட்டு ஆர் 3 இன்ட்டு எஸ். இது 2த்தையும் நான் என்ன பண்ணேன்னா 2 டேபிள் இருக்கிறது 2த்தையுமே கம்பைன் பண்ணி நான் ஒரே டேபிளா கொடுக்குறேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டீசியன் ப்ராடக்டோட ஒர்க். உங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி கொடுத்திருக்க ஒரு டேபிளையும் இன்னொரு டேபிளையும் கம்பைன் பண்ணி நான் ஒரே டேபிளா கொடுக்குறேன். அதுக்கு கீழே இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. டேபிள் ஏ ஈக்குவல் டு 3, டேபிள் பி ஈக்குவல் டு 2. எனக்கு டேபிள் ஏ இன்ட்டு பி அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், மேல இருக்க 2த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவோம். டேபிளோட 6 அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க 6 வந்து வந்திருக்கு. டேபிள் ஏல வந்து பாத்தீங்கன்னா 3 ரோஸ் அண்ட் காலம் இருந்துச்சு, டேபிள் பி வந்து 2 இருந்துச்சு. 2த்தையுமே நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டேபிள் 6 அப்படின்றது வந்து இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டீசியனோட ப்ராடக்ட். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிளையும் செகண்ட் டேபிளையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்னா ஜாயின் பண்ணி எழுதிருக்காங்க. நீங்க இங்க ஒரு டவுட் கேட்கலாம், ஏன் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ணன் இருக்கு, நிறைய வந்து பிக் டேட்டா இருக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இப்ப தனியா இப்ப நேம்ல மட்டும் பிரிச்சு கேட்டிருந்தாங்கன்னா நேம்ல 2 டைம்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும். பட் இவங்க கேட்டுக்கிறது என்ன, அது ஃபுல்லாமே கேட்டிருக்காங்க. சோ ஃபுல்லா கேட்கும் போது நம்மளால என்ன பண்ண முடியாது பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்க CS1 கண்ணன் அப்படின்னு இருக்கும்போது இன்னொரு இடத்துல என்னவா இருக்கலாம், அதுக்கான இன்ஃபர்மேஷன் வேற இடத்துல சேஞ்ச் ஆகி இருந்திருக்கலாம். ஓகே, சோ அதனால என்ன ஆக முடியாதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளால ஷோ பண்ணி டிஃபரன்ஸா காமிக்க முடியாது. இந்த லெசன் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. சோ உங்களுக்கு இந்த வீடியோல வந்து நான் நிறைய கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.